வெளிப்பாடு பார்த்திபன் 2வது அதிகாரம். செத்தவனா இருக்கிற, நல்லா கவனிச்சுங்க. முதல் வசனம் அங்க என்ன சொல்லுதுன்னா, நீ செத்தவனா இருக்கிறாய். சாதீஸ் நகரத்தின் சபையாரின் அநேகர் தங்கள் பாவங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு சபையில் எல்லாரும் சபைக்கு போறாங்க, மதத்தில் இருக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, கூட்டம் கூட்டமா கோயிலுக்கு போறாங்க. இந்த சபையார் தங்களுடைய பாவத்தினால் தேவ இஷ்ட பிரசாதமாகிய, நல்லா கவனிச்சுங்க, தேவனுடைய இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு நமக்கு பிரசாதமாக எதை கொடுத்தாருன்னு சொன்னா, ஞானம் நிறைந்த ஒரு உயிரை ஜீவனை தந்தார். வாசிப்பாங்க. ஞான உயிரை இழந்து ஞான சாவு செத்தவர்களாய் இருந்தார்கள். எபேசு சபையினுடைய தூதனுக்கு இன்னைக்கு எல்லா மதத்தவருக்கும் சொல்றேன், எல்லா சபை வச்சு நடத்தக்கூடிய சபைக்கும் சொல்றேன், சபை போதர்களுக்கும் சொல்றேன். தமது வலது கையில் 7 விண்மீன்களையும் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் நடக்கிறவர் உரைக்கிறதாவது, உன் செயல்களை நான் அறிவேன். நல்லா கவனிச்சுக்கோ. உன்னுடைய கிரியைகளை, உன் செயல்களை, பேச்சு, நடை, உடைகளை நான் அறிவேன். எபேசு சபையினுடைய வான தூதர்களுக்கு நீ எழுதுகிறதாவது, தனது வலது கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளில் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே. எபேசு சபையினுடைய தூதனுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சபைன்னு வரும்போது எல்லா சபையும் ஒன்றுதான். அதில் 7 சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதில் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசி பார்ப்போம். அதே சாதீஸ் சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது, சர்வேஸ்வரனுடைய பிதாவாகிய தேவனுடைய பரமேஸ்வரனுடைய அல்லாவினுடைய 7 அருவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம். இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எழுந்திருக்கிறவன் என்று நீ பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிற? மனம் திரும்பாத அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு, நீ செத்தவன்டா. செத்தவனா இருக்கிறதுனால தான் இந்த விபச்சார ஆவியை உன்னால மேற்கொள்ள முடியல. இந்த சாதாரண ஒரு அற்ப காரியம் 5 நிமிஷம் சந்தோஷ வாழ்க்கைய வேண்டான்னு உதறி தள்ள முடியல. ஏன்னா உன்னோட ஜீவன் இல்லை, சக்தி இல்லை. ஒரு பொறுமை, ஒரு சகித்தன்மை, ஒரு மனது இருக்கும். இந்த இதெல்லாம் உயிரோடு இருந்தனா, இந்த ஜீவனோடு இருந்தனா, இந்த ஞானம் நிறைந்த ஆவி இந்த ஜீவன் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அன்பு இருக்கும், கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும், பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அதனால இந்த ஜீவன் இல்லாததுனால இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மனம் போன மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற, மனசுக்கு பிடிச்ச மாதிரி, இந்த உடலுக்கு பிடிச்ச மாதிரி இவன் இஷ்டப்படிலாம் இவன் நினைச்சதெல்லாம் பொங்குதான், பொறிக்கிறான், சாப்பிட்றான், எல்லா வேலையும் பண்றான். அதான் சொல்றேன், உன்னுடைய நடக்கையில, உன்னுடைய காரியங்கள் எனக்கு என்ன இல்லை, எனக்கு திருப்தியோ சந்தோஷமோ எதுவுமே இல்லை. வாசிக்க விட்டது இருக்குது. சர்வே சபையினுடைய தூதனுக்கு எழுது. இந்த எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தவருக்கும் சபை வச்சு நடத்தக்கூடிய சபையாருக்கு இந்த எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும். இது யாரோ ஒரு தீர்க்கதரிசி மோசே சொல்லலை, எலியா சொல்லலை, யார் சொல்றதா? பரலோக தகப்பனே சொல்றாரு. இந்த உலகத்தை உன்னை சிருஷ்டித்தவரே சொல்றாரு, இந்த உலகத்தை படைச்சவரே சொல்றாரு. சொல்லுகிறதாவது, நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது, என் முன்னாடியும் தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, எல்லாத்தையும் நெஞ்சிட்டு இருக்கிற, பண்ணிட்டு இருக்க, ஒருத்தரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ செய்யற எல்லா செயல்களும் எனக்கு தெரியும். நீ உயிருள்ளவன் என்பது பேரளவில் தான், உண்மையிலே நீ செத்து கிடக்கிறாய். போதும், இதெல்லாம் நீ கவனிக்கணும். இப்போ இதை அப்படியே நீங்கள் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 24 நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். லூக்கா 15:24 ராணி வாசிப்போம் டக்குன்னு.
24, 15, 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஒரு கைது மனம் திரும்பின மனுஷன் மனம் திரும்பலாம் அந்த உயிர் பெறுதலே இருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லா மருத்துவருக்கும் கைகூப்பி கேட்குறேன், இந்த செத்து போன ஆவிய நிச்சயம் உயிரடையும். நான் அந்த ஊழியம் பண்ணுறதே நீங்கள் ஏதாவது உதவி கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக வரல, இது ஊதியத்துக்காக வரல. நான் எப்படி செத்து போன ஆவி உயிர்த்தெழுந்து இந்த பரிசுத்தமான ஆடை இந்த அபிஷேகத்தை பற்றி எப்பொழுதும் ஒளிக்குள்ளே இருந்து எனக்கு விரோதமாக எவ்வளவோ தீயதை செய்யறதுக்கு சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான், ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறான். ஆட்களை வச்சு இது பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியக்கூட ஒன்றும் முடியாது. ஏன்னா இந்த இரத்தத்துக்குள் நான் மறைந்திருக்கு. மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தனை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால இந்த சாத்தானால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் என்ன செய்ய முடியாது, அழிக்கவோ இதை சாக்கவோ இதை தொடவும் முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்விழியே, இதுதாங்க சத்தியம். அதனால் இதை நான் அதான் சொல்லலாம், அந்த 21 சாத்தான் அந்த தீய இதிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இந்த மனம் திரும்புதலாம். இந்த மாசற்ற ரத்தத்தில் இந்த இந்திராணியம் சொன்ன மாதிரி நான் கிறிஸ்தவன் தான், பேருக்கு கிறிஸ்தவன். ஆனால் அந்த ரத்தத்தையே இயேசுவை நான் என்ன செஞ்ச கிடையாது, பயன்படுத்தினதே நாமத்தை பயன்படுத்துது. அந்தோனியார் இதை பயன்படுத்துவேன், சவரியார் இதை பயன்படுத்துவேன், மிக்கிலியார் இதை பயன்படுத்துவேன், ஜார்ஜியார் இதை எல்லா பேர்களையும் பயன்படுத்தி என்ன செய்வேன், இது பண்ணுவேன். அது தப்பு இல்லை. ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாரை கொடுத்துட்டோம் சொல்லுங்கள்? சீடர்களுக்கு கொடுத்துட்டோம், இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துட்டோம். இதுதான் அங்கே பிரச்சனை. இதிலிருந்து நான் மனம் திரும்பி, அதான் உன் செயல்களை எல்லாத்தையும் நான் அறிவேன், உன்னுடைய கிரிகள் எல்லாத்தையும் அறிவேன், நீ கோயிலுக்கு போகிறது சாமி கொடுத்து எல்லாத்தையும் நான் அறிவேன். ஆனால் இதில் எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு. இதை சரி பண்ணிக்கோ. இதை சரி பண்ணலை அப்படின்னா அதே திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் நீ 3ஆவது வசனத்திலிருந்து வாசி பார்ப்போம். இதில் பைபிளில் வாசிக்க, அதில் ஒன்றை மட்டும் தான் அனுப்பிடுங்க. அதில் சொல்லுவார், உங்க மேலே குறை உண்டு, நீ இப்போ மனம் திரும்பாட்ட நான் சீக்கிரத்தில் வந்து என்ன செஞ்சிருவேன், பீஸை உருகிடுவேன். வாசி பார்ப்போம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுந்து அதை கை கொண்டு அவர் சொல்றது மனம் திரும்பு. வேற ஒன்றும் சொல்ல, நீ மனம் திரும்ப, நீ விழித்திராவிட்டால் திருடனா போல உன் மேல வருவேன். எப்போ திருடன் வந்து எப்போ நினைச்சுவாங்க களவான்ட்டு போவோம், பறிச்சுட்டு போவான்னு தெரியாது. இது மாதிரி திருடனா போல வந்து நீ படுத்துட்டு காலையில் எழுதி அட்டாக் வருது. எப்படி, எதுக்கு அட்டாக் வருது? சோக்கு வந்துட்டு படுத்துட்டாரு, படுத்துட்டு எந்திக்க முடியல. ஏன் கைகால் வளம், காய்ச்சல், ஒரே தலைவலி. இல்லைம்மா கால்கில் வலி, ஏன் வலிக்கு? தலைக்கில் ஏன் வலிக்கு சொல்லுங்க? எதுக்கு வலிக்கு? நீ மனம் திரும்பலன்னா எல்லாம் வலிக்கும். அதனால திருடனை போல வருவேன். நான் உன் மேல வர்ற வேலையை நீ அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சில பேர் இந்த சபையில் இந்த உலகத்தில் இந்த கொஞ்சம் பேர் இப்படி வஸ்திரத்தை என்ன மாதிரி இந்த மாதிரி இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி இந்த உலக தொடர வேண்டாம். அன்றைக்கி பாருங்களேன், குடும்பம் இருக்குது, கூட பிறந்தவன் தான் இருக்கான். ஒரு நாள் கூட நான் ஃபோன் பண்ண மாட்டேன். என்னைக்காவது அவன் ஃபோன் போட்டானா அதுவும் உடனே எடுக்க மாட்டேன். 2-3 தடவை, ஒரு 7 தடவை அடிச்சதுக்கப்புறம் தான் அடித்தா தான் என்னமோ அப்படி என்னப்பா எதுக்கு என்ன ஃபோன் அடிச்சுட்டு என்ன அப்படின்னேன். என்ன செய்யணும் கேட்கத்தாம்பா அடித்தேன். என்ன செய்த, கடவுள் நல்லா வச்சுருக்காரு, நல்லா இருக்கு, சரி வேறு என்ன, கட் பண்ணிடுவேன். ஊரில் சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாம் இருக்காங்க, ராஜி உயிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்டு. ஏன் உலகத்தின் மீது அன்பு இருந்தால் தேவனிடத்தில் உனக்கு என்ன கிடையாது சொல்லுங்களேன்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாரும் கொடுத்துடக்கூடாது உலகத்துக்கு. என்னை விட தன் தாயையோ தகப்பனையோ மனைவியையோ மக்களையோ பிள்ளைகளையோ நிலபலங்களையோ தன் உயிரையே நேசித்தால் எனக்கு சீடனாக இருக்க முடியாது. கைவிட்டுகளை இயேசு செஞ்சு காட்டினார். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா சும்மா லேசான விஷயம் கிடையாது. ஏதோ இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஆட்சியிலேருந்து பெந்தைய சபைக்கு போயிட்டோம், நாங்கள் இந்துவாக இருந்தோம், இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சக்கரை கோயிலில் பாஸ்ட் சபைக்கு போகிறோம். நீ மனம் தான் மாறி இருக்கியே தவிர என்ன செய்யற மனம் சொல்லுங்கள்? பகையை விட்டுருக்கியா, வெறுப்பை விட்டுருக்கியா? இந்த லொட்டு லூசுக்கு இதுக்கு தானே நின்றுருக்க உறவுக்கு. கடவுளுடைய நேரத்தை யாரை கொடுத்துருக்குற? இந்த உலகத்துக்கு, சொத்துக்கு, பணத்துக்கு, இந்த உலக விஷயத்தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையான மனம் திரும்பினவன்
கடவுளுடைய நேரத்தை என்ன செய்ய மாட்டானா, அப்படி இந்த உலகம் வர வேண்டாம், அப்படி அவங்கள்ட்ட வரக்கூடிய நன்மையான இது நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அதனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, இந்த பழனிசாமி ஹிந்து, அவங்க சோழலோயில் சாமி பூசாரி, அவர் சொன்னார், விவேகானந்தர் கேந்திரத்தில் அவர் ஒரு 15 வருஷம் என்ன செஞ்சாருன்னா இதாக இருந்தவர், வீட்டு போகக்கூடாது. அவர் ஏன் வெளியில் வந்தார்னா, அம்மா அப்பா செத்தா கூட என்ன செய்யக்கூடாது, போக மாட்டோம், நாங்கள் சாகிறது வரைக்கும் என்ன செய்வோம், ஆசிரமத்தில் தஞ்சனை தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கணும். அது எழுதி கொடுக்குற நேரத்தில் தான் இவங்க அப்பா அம்மா அழுது இது பண்ண பிரச்சனை பண்ணி என்ன செஞ்சாலும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், நான் விவேகானந்தருடைய அந்த மரத்தில் ஆசிரமத்தில் இருந்து இந்த மாதிரி விவேகானந்தர் சொன்ன சத்தியத்தை நான் எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லிக் கொடுக்கல பிறகு. ஆனால் பாவம் செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, மற்ற உலக ரீதியான இதில் தொடர்புகள் இருக்கக்கூடாது, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சாபத்திலிருந்து, கர்மவினையிலிருந்து, பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது இயேசுதாங்கிறத விவேகானந்தர் சொன்னதை இவங்க யாருமே எங்களுக்கு சொன்னது கிடையாது அப்படின்னாரு. அதனால் நீ எல்லா மதங்களும் என்ன செஞ்சுருக்குன்னா மற்ற எல்லாத்தையும் சொல்லணும். நீ தப்பு பண்ணாத, சேட்டை பண்ணாத, சண்டை போடாத, கொலை பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, எல்லாம் சொல்லும். ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா உன்னை ஏக்கி கொண்டு இருக்கிறது அந்த பொல்லாத ஆவி, வான்வெளியில் திரிகிற சேனைகள், சாத்தான். அதனால தான் சொல்கிறார், மனம் திரும்பப்பா, உன்கிட்ட இருந்து வெளியே ஓடிடுவான். மனம் திரும்பிட்டா அந்த இருள் உன்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடும், நீங்கிடும். மனம் திரும்பிட்டா இந்த விளக்கு உயிர் என்ன செய்யும், ஜீவன் உனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நீ யார் ஜெபம் பண்ணுவான்னு யார்கிட்டையும் போய் தலையை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நீ ஜெபம் பண்ணா, ஏ விசாசே வா வெளியில போம்ப, இந்த நோயை பார்த்து என்ன செய்யட்டும், காலு அதான் சொல்கிறலாம், காலையில் எந்திக்கிற காலையும் கையும் என்ன செஞ்சிருச்சு சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் அவரை வழிபடுகிற துழுவுகிற அந்த கால் கை, இது சக்தி மீண்டும் பெறுவதாக. இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் இந்த தீமையிலிருந்து, இந்த செயலிருந்து போன உறுப்புகளை செயல்பட வைக்கிட்டுங்கும் போது இன்னைக்கு எல்லா கை காலம் நெறிஞ்சிருக்கு. நல்லா சூப்பராக வேலை செய்ய கைது பண்ணிச்சுங்க. இதை பயன்படுத்தியா நீ வீட்டில் உட்காந்து இது சரியாகிறது வரைக்கும் தியானம் பண்ணி அந்த ரத்தத்தை பயன்படுத்தி, இந்த நாமத்தை பயன்படுத்தி, இந்த இல்லம்மா இந்திராணி அம்மா சொல்லிச்சு, நான் அந்த 2002 பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்தாலும் வலி வந்தாலும் அது தீர்றது வரைக்கும் நான் அதை பண்ணுவேன், அது தீர்ந்த உடனே என்ன செய்வேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எதிர்த்து போவாங்க. இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. உங்கள் பேர் சுப்பிரமணியனாக இருக்கட்டும், மாடசாமியாக இருக்கட்டும், கருப்புசாமியாக இருக்கட்டும், சுடலையாக இருக்கட்டும், எந்த பேரோட இரு, ஆனால் எதை பயன்படுத்து, இந்த அதிசயங்களை செய்கிற நாமம் இயேசுவின் பேரை நீ பயன்படுத்த ஆரம்பி, உன் வீட்டில் அற்புதம் நடக்க ஆரம்பி. கைதிகளை பார்ப்போம். அதனால இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும்போது புதிய வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரத்தை கொடுக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாம் அங்கே ப்ரேயர் பண்ணுறார், நீ நகரத்தை அழிக்க போகிறேன் அப்படிங்கும்போது 10 நீதிமான 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். 40 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். அப்போ அங்கே 40 பேர் கிடையாது. அப்புறம் 20 நீதிமான் இருந்தால் 20 பேர் கூட கிடையாது. கேட்குறேன், 20 இருந்தால் அழிக்க மாட்டேன். 10 இருந்தால் அழிக்க மாட்டேன். 10 கூட கிடையாது. அதுக்கு மேலே அவர் கேட்கல, சொல்லிட்டார், நீ ஒருத்தன் தான் இருக்கிற, அதனால் நீ மட்டும் என்ன போ, மற்ற எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன். அந்த நகரமே எதனால் அழிஞ்சிச்சு, தேவ தூதர்கள் போயிருக்கிறாங்க, அவங்கள விபச்சாரம் பண்ணுறதுக்கு விடு அப்படின்னு சொல்லி யாரை இது பண்ணாங்க, லோத்து என்ன செஞ்சாங்க, ஏய் உங்களை விடுதியா, உன் குடும்பத்தை உன் மனைவி மக்கள் எல்லாம் என்ன செய்ய நாங்கள் சீரழிக்கிட்டுமா என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டு போராடும் போது தான் தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கதத்தை நீங்கள் மலைக்கு ஓடுன்னு சொல்லி அந்த நகரத்தை தீக்கிரையாக்க அடித்தார்கள். கைதிக்கு என்ன செய்வோம், நீரினர் எது கழிக்கப்படுது, விபச்சாரம். பாவனும் மொட்டையாக என்ன செய்யக்கூடாது, தாய் பிள்ளைன்னு கிடையாது, அக்கா தங்கச்சின்னு கிடையாது. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கொடூரமான விபச்சாரத்துக்குள்ளே இருந்ததுனால நகரம் அழிஞ்சிச்சு. இந்த லங்கை ராவணனுடைய அந்த லங்கையே எதுக்கு அழிஞ்சிச்சு, ஸ்ரீராமர் சொல்றார், ஏய் மனம் திரும்பிட்டா நான் உன்னை விட்டுருந்தேன், யுத்தத்தை நிறுத்திடுதேன், உன் பிள்ளைகளை அழிக்கிறத நிறுத்திடுதேன், உன் நாட்டை அழிக்கிறத நிறுத்திடுதேன், மனம் திரும்பு, சீதை என்ன செய்து திருப்பி அனுப்பிடு, மனம் திரும்பல உன் குலத்தையே அழிச்சிருவேன், உன் நாட்டையே அழிச்சிருவேன். அப்படிதான் அழிச்சாங்க. லங்கை முழுசும் அழிக்கப்பட்டதுனால இந்துக்களுக்கு தெரியும், ராமாயணம் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் லங்கை எதுக்கு அழிக்கப்பட்டுச்சுன்னா,
ஒரே ஒரு காரியம் சொல்கிறாங்க. ஏன் அவங்க ராவனுடைய அரண்மனையிலிருந்து மந்திரிகள் தளபதிகள் பூரா சொல்கிறாங்க, ஐயா ராவனுடைய பிள்ளைகள் பூரா சொல்கிறாங்க, மக்கள் பூரா சொல்கிறாங்க, அப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பேரை இழந்துட்டு இருக்கோம், இத்தனை பிள்ளைகளை நீ இழக்கிற, இது நியாயமா? நீ மனம் திரும்பி அந்த சீதையை என்ன செய்யிரு, ஸ்ரீராமத்தை ஒப்படைச்சிருக்கும் போது அவங்க என்ன செய்யலை, அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் தோற்றேன் ஒப்படைச்சுன்னு என்ன செய்யக்கூடாது. அந்த லங்கை அழிஞ்சதே எதனாலும் சொன்னான், ஒரு பத்தினியை கற்புக்கு அரசிய தன்னுடைய கற்பை பத்திரமா பாதுகாத்து அவளை கடத்தி கொண்டு வச்சதுனால, அவளை தொடக்கூட முடியல, தூக்கிட்டு போன ஒரே காரணத்துக்காக அவனுடைய குழந்தைகள் அத்தனை தவறு, எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இந்திரஜி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் யாரும் என்ன செய்ய நெருங்க முடியாது, 3 உலகத்திலையும் அவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் இந்த ஒரு பாவத்தினால் ஒரு மனிதன், ஸ்ரீராமர் ஒரு சாதாரண காவியோட உடுத்தி சன்னியாசி போல வனாந்தரத்தில் ரிஷிகளோடு அலைஞ்ச ஒரு மனுஷனால் ஒரு நாடை 3 உலகமும் சேர்ந்தாலும் இவங்களை அழிக்க முடியாது. இந்த ஒரு தனி மனுஷன் இந்த இதய ஆற்றலை சக்தி உடையவன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த அஸ்திரத்தினால் அந்த குலத்தை அந்த நாட்டை அழித்து நிர்மூலமாக்கினான். ஒரு கைத்திருக்கிறோம். அப்பந்தான் கேட்டேன், இந்த அஸ்திரம் எங்கப்பா இருக்குன்னு சொல்லும்போது தான் அப்பந்தான் சொன்னார், இந்த அஸ்திரம் தாண்டா இந்த அற்புதங்களை செய்கிற அதிசயமான நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தினால நீ அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். இந்த நாமத்தை நீ எப்படி பயன்படுத்தணும், இந்த நாமத்தை நன்மைக்காக பயன்படுத்தணும், நல்லதுக்காக பயன்படுத்தணும், பிசாசின் கிரிகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தணும், ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த நாமத்தை, இந்த பேரை நான் என் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை எழுதுகிறேன், என் நாமத்தை உன் நெத்தியில் பதிக்கிறேன்னு சொல்கிறேன். கைதிகளை பார்ப்போம். திருவள்ளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 11ஆம் வசனம் நினைக்கிறேன். அவருடைய நாமத்தை அவரை மனம் திரும்பி அவருடைய நெற்றியிலே பதிய வைத்தார். மனம் திரும்பின மனுஷனுடைய நெத்தியில் யாருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க? அதிசயமான நாமம், இந்த விளையாடப்பட்ட இயேசுவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டது. நாமம் எழுதப்பட்டிருக்கிறத பார்த்தாலே பிசாசு ஓடுவான். எனக்கு காட்டினாரு, நான் என் ஜீப்பில் ரோட்டில் போகிறேன், ரோட்டில் இந்த விபத்தை உண்டாக்குற ஆவி பூரா வராண்டா ஓடுடா அப்படின்னு அந்த கூட்டமே நினைச்சுது. காட்சியில் பார்க்குறாங்க. நான் இப்போ பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போனால் சொல்லிட்டு தான் போவேன், ஆன்மா வர்றேன், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துகிற ஆன்மா வருகிறேன், இந்த ரோட்டில் விபத்தை உண்டாக்குற ஆவி ஒரு ஆவி நினைச்சிக்கூடாது சொல்லிட்டு தான் வண்டி ஓடிட்டு போவேன். அதனால் நீ நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போ உனக்கு விபத்து வரும்னு தெரியும். இதெல்லாம் நீ என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். இந்த ரத்தத்தை பயன்படுத்தி போகிறேன், விபத்து வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, இடையில ஏதோ பிரச்சனை வரக்கூடாது, வயிற்றுத்தை வாங்கி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, பேதி என்ன செய்யக்கூடாது. உங்கள் ரத்தத்துக்குள்ளே என்ன செய்கிறேன், ரத்தத்தை கொண்டு ரத்தத்தில் மறைந்திருக்கிறேன். பிரைசலா, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், சகோதர சகோதரிகள், தம்பி தங்கச்சி, அண்ணா அக்கா எல்லாத்தையும் சொல்கிறேன். நிறைய ஸ்திரீகள் இஸ்லாமிய சகோதரி கூட ஃப்ரெண்ட்ஸாக அண்ணா போட்டிருக்காங்க, அண்ணா சிலர் மாமா அப்படி போட்டிருக்காங்க. போட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நிறைய யூத் வாலிபர்கள் இப்படி போட்டுக்கிறாங்க. பசங்க உங்களை எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்கிறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களோடு என்ன செஞ்சுக்கிட்டோம், இப்படி நிறைய போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு இது, நீ நல்லா இருக்கணும், நீ புனிதனாக இருக்கணும், பரிசுத்தனாக இருக்கணும். நீ ஏதோ சும்மா ஆசீர்வதிக்கப்பட்டு ஏதோ உலகத்தில் ஒரு கஷ்டம் கடன் பிரச்சனையில் வாழ்கிற மாதிரி இல்லை, கடன் கொடுக்குறவா. இந்த மனம் திரும்பும்போது குபேரனாக்குற, செல்வந்தனாக்குற, நீ என்ன நினைக்கிற, எப்படி வாழ நினைக்கிற, அப்படி உன்னை வாழ வைக்க முடியாத இறை அருளை ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறார்.
அதனால் ஒரே ஒரு விஷயம், எல்லா மதத்தையும் ஹிந்துஸ் தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் கூட அவங்க இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது அவங்களுக்கு பாதிக்கும். நீ சர்ச்சுக்கு தான் போகிற மனம் திரும்பலைங்கிறது ஏற்கனவே ஒரு இது போட்டிருந்தேன். இன்றைக்கி மதம் மாற்றம் நடக்கிறது, மனமாற்றம் என்ன செய்யவில்லை. இது உண்மையா இல்லையா? இதுக்கு யூடியூப்லேருந்து எனக்கு போட்டிருந்தாங்க, ரொம்ப அருமையான செய்தி விளக்கம் போட்டிருந்தீங்க, இதை இவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு யூடியூப்லேருந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, உங்களுடைய செய்தி தொடர்ந்து என்ன செய்யட்டும், இதாகட்டும், நல்ல இது என்ன செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்த்துக்கு போட்டிருந்தாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மனம் மாற்றத்தை மட்டும்தான் கடவுள் பார்க்கிறார், பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. மனம் திரும்புதல் ஒன்று இருந்தால் போதும், பரலோகமே இறங்கி வரும். கடவுளே நேரம் மட்டும் என்ன செய்கிறாரு, ஊதாரி மைந்தன் மனம் திரும்பிய பொழுது என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்திருக்க, நானும் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேனே, பசியால் மடிகிறேனே, கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனே, எல்லாம் இருந்து சாப்பிட முடியாமல் டாக்டர் சொல்கிறான், அல்வா சாப்பிட்றாத, இனிப்பு சாப்பிட்றாத, சோத்தை தின்றாத, இட்லியை தின்றாத, எல்லாம் இருக்கு. 1 கிலோ அல்வா ஒரே நேரத்தில் திங்கலாம், அந்த அளவுக்கு வசதி பணம் என்ன செய்கிறாங்க. ஹலோ, விளங்குதா? அதனால் நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழன்னா ஒரே ஒரு வேலையை செய்யும், மனம் திரும்ப. மனம் திரும்புதுன்னா சர்ச்சில் நடக்கிறது இல்லை, உன் வீட்டில் உனக்கு சோதனை வரும்போது, பாவ சோதனை வரும்போது. எனக்கு கூட நேற்று ஒரு பெண்ணு போட்டிருந்தான், ஒவ்வொரு இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு 25 ரூபா, இதுக்கு 50 ரூபா, இதுக்கு 100 ரூபா, இதுக்கு 150 ரூபான்னு தன் உடலை பார்க்குறது. நான் அப்போ தான் சொன்னேன், அப்போ தான் நான் உள்ளுக்குள்ளே ப்ரே பண்ண, ஆண்டவரே இப்படியேப்பட்டவள் மனம் திரும்பி உங்கள் ராஜ்யத்தில் சேர வேண்டும். இந்த விபச்சாரியை மனம் திருப்பி பரலோகத்தில் சேர்த்து தேவன் உயிரோடு இருக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். இந்த தங்கச்சி என்ன செய்யணும், மனம் திரும்பி இந்த படுக்கையில் போட்டு ஒன்று என்ன செய்வார், படுக்கையில் போட்டனால அவளை என்ன செய்வார், நேற்று படுக்கையில் போட்டனால அவர் என்ன செய்யணும், மனம் திரும்பி பரலோகத்தில் ஒன்று என்ன செய்யணும், கற்புள்ள கன்னிகையாக இந்த ஞானம் என்னும் ஆவியை ஜீவனை பெற்று எங்கேருந்து சேரணும். இதுக்கு தான் இதெல்லாம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே தான் முடிவெடுக்கணும், இங்கே தான் என்ன பண்ணணும், நான் ஆன்மா, நான் பரிசுத்தமான ஆன்மா, விலையேறப்பட்ட இரத்தத்தினால் வாங்கப்பட்ட ஆன்மா, இதுக்கு முன்னாடி உன் அழகு, உன்னுடைய கவர்ச்சி, இது எல்லாம் குப்பை. கைதிகளை பார்ப்போம். இந்த எண்ணம் உனக்கு வரணும். இப்படி எல்லா மனுஷனுக்கும் சோதனை உண்டு. எல்லா மனுஷனுக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிட்டு. அவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. யார்? சீதையும் ராமனும் வனாந்தரத்துக்கு அவள் தேடி வரா. பறந்து வந்து அவள் அங்கே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் அழகேஸ்வரன் சொன்ன உடனே வனத்துக்குள்ள இருக்கிறவன்ட்ட என்ன செய்யறான், அந்த ஆவி என்ன செய்யுது, உன்னை நான் இது பண்ண போகிறேன், எனக்கு நீ என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும், என்னோட நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எங்கே வனத்தில் இருக்கிறவன்ட்ட ரிஷிகிட்டே என்ன செய்கிறான்னா, நம்மளுக்கு நிற்கிறா, சண்டை போடுறான், நம்மளை விடுமா, உலகத்துக்குள்ள ஊருக்குள்ளே பிசாசுகள் கூட்டத்தில் இருக்கிற நம்மளை விடுமா. அதனால் ஜாக்கிரதை. இந்த ஒரு விஷயந்தான், நாடு அழிஞ்சது, நகரம் அழிஞ்சது, குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கிறது. அண்ணா அன்னைக்கு அந்த பிள்ளை அனாதையாக நிற்கி, அவன் என்ன வெளிநாட்டில் இருக்கணும், அவன் என்ன செய்வான், இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அழிஞ்சுவான். யார் வாழ்க்கை போய் போச்சு, பிள்ளை வாழ்க்கை போச்சுங்க. யாருடைய இதனால், ஒரே ஒரு விபச்சாரம், இந்த சின்ன ஒரு அற்ப ஆசையினால். இந்த எத்தனை குடும்பத்தில் கொலை நடந்தது, எத்தனை குடும்பத்தில் டைவர்ஸ் காரணம் என்ன தெரியுமா, இந்த விபச்சாரம். இதை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்ன இதெல்லாம் பேசுகிறாரு, சபையில் இதெல்லாம் பேசலாமா, இது எங்கே பேசுகிறது, உன் வீட்டில் தனியாக பேசுவா, சபைக்கு தான் சொல்கிறாரு. இந்த திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எதுக்கு சொல்லியிருக்கு, சபைக்கு சொல்லி. இது எங்கே பேச வேண்டியது, சபையில் பேச வேண்டியது. அதனால இது பிடிக்கணும் வராத, இதை பேசுறதுக்கு தான் என்ன ஆண்டவர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. ஒரு கைதிகளமாக போ இல்லை சொல்கிறேன் இல்லைம்மா. ஏன்னா ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தக்கூடியது எதுன்னு சொன்ன சபை கண்டித்து சிக்ஷித்து போதின்னு தான் சொல்கிறார். பவுலுக்கு சொல்லும்போது, நீ கண்டித்து சிக்ஷித்து இதை போதி,
இன்னும் நான் இதை பேசினா இன்னும் காண்டமாக இருக்கும், உள்ளே இருக்குது. ஏன்னா இதை பேசினா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்க நானும் யோசித்து இருந்தேன். ஆனால் பார்த்தா இதனால அழிஞ்சிட்டே இருக்கு. நாடு அழிஞ்சது, குடும்பம் அழிஞ்சது, தன்னுடைய ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழிந்ததுனால. அதான் சொல்கிறேன், அவன் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லி நீ போன, மரணம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இதாங்க உள்ள விஷயம். இன்னைக்கு 1-2 நடக்கு, இது எல்லா வீட்லையும் நடக்க ஆரம்பிச்சோம். இனி நடக்கும். எந்த ஆம்பளையும் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். எந்த பொம்பளையும் என்ன செய்ய மாட்டா, விட மாட்டா. ஏன்னா ரெண்டும் அதே தீயாவி தான் இயக்கிட்டு இருக்கு. தப்பு பண்ணவும் தீயாவி தான் இயக்கிட்டு இருக்கு. கொலை பண்ணவும் கொல்லவும் அழிக்கவும் யார் வர்றா, சாத்தான் தான் இயக்கிட்டு இருக்கான். ஒரு குடும்பத்தை சாத்தான் இயக்கிட்டு இருக்கிறான், ஒரு சபையை சாத்தான் இயக்கிட்டு இருக்கிறான். இந்த ஊழியக்காரன் தான் போய் சொல்லியிருக்கு 2:20 ஊழியக்காரர்களை அதில் அழகாக சொல்லிட்டு பாருங்க. ஆயில் உண்மையில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசேப்பேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை பிசைக்கவும் அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை. அதனால் வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், இந்த வாழ்க்கை உனக்கு ஆபத்தானது. அந்த 2 பேர் லவ் பண்ணாங்க. அவள் எங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் யாரை எங்கே கட்டி கொடுக்குறாங்களோ அங்கே நான் வாக்கப்பட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அன்பாக பேசி கொண்டு போய் என்ன செய்ய வேண்டாம், எனக்கு இல்லாதவன் நீ இன்னொருத்தனுக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படி போட்டு இறுக்கி கொண்டுட்டான். நல்ல இறைச்சி புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து 2 பேரும் நல்லா சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அவளை சீரழித்து கடைசியில் என்ன செஞ்சு போயிட்டான். இது காரணம் என்ன சொல்லுங்களேன். தீய செயல்கள், பாவ செயல்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் தப்பாலாம் யாரும் சொல்ல. இன்னொன்று, எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே நல்லா வாழன்னு தான் இருக்கிறாங்க, நல்லவங்கன்னு தான் பழகிட்டு இருக்கிறாங்க, லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் என்னது ஏக்கிட்டு இருக்கிறது யாரு சொல்லுங்க, சாத்தான். நீ நல்லவன் நினைச்சி அன்பா காலிக்கிற அன்பு செய்கிறவன் நான் ஏற்கிறது யாரு, அவன் நல்லவன் தான். ஆனால் அவனை ஒருத்தர் ஏக்கிட்டு இருக்கானா யாரு, இந்த படைச்சவரை மனம் திரும்பி படைச்சவர் மேல அன்பு வைக்காம படைச்சவர் விருப்பம் சித்த என்னன்னு தெரிஞ்சு அதன்படி வாழாத அத்தனை பேருக்கும் யார் இருக்கிறா. நீ கோயிலுக்கு போகலாம், அந்நிய பாசை பேசலாம், கையை தட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உன்னை யார் ஏங்கிட்டு இருக்கா. அதனால் மனம் திரும்பி இந்த ஞான ஜீவ உயிரை நீங்கள் பெற்று பரிசுத்தம் என்னும் ஆடையோடு அந்த திரளான எண்ண முடியாத கூட்டத்தோடு, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு, புனிதர்களுடைய கூட்டத்தோடு, தேவதூருடைய கூட்டத்தோடு பரலோகத்திலே நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பேசலாம்.